வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் மிக முக்கியமான ஆயுதத்தை களமிறக்கிய பலஸ்தீனிய போராளிகள். காசாவிலே 3 நாட்களுக்கு ஏற்படுத்தப்பட போகும் தற்காலிக யுத்த நிறுத்தமும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளும். காசாவின் யுத்தகலத்தில் கொல்லப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய எண்ணிக்கையினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எவ்வாறு மறைக்கின்றது? கொல்லப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் உடல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நில திருடர்களுக்கு வழங்குகின்றதா? இவற்றிற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூலோபாய செயற்திட்டங்கள் என்ன? கூலிப்படைகளுக்காக உருவாக்கப்பட்ட மிதக்கும் பிணவரைகள். நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து மொத்தமாக 6 தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக நேற்றிரவு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் பாரம் வன பிரதேசத்தை இலக்கு வைத்து ஒரு தரமான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். குறித்த பாரம் வன பிரதேசத்திலே 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாக நிலை கொண்டிருப்பதை அவதானித்த ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் குறித்த பிரதேசத்தை இலக்கு வைத்து அதிரடியான கவசெதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் புர்கான் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த வன பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக அடப்பட்டுள்ளார்கள். அதே போன்று ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 5 நிலத்தரகளுடைய குடியிருப்பு பிரதேசங்களில் பதுங்கியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினாலும் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் சிதைக்கப்பட்டிருந்தார்கள். அதே போன்று யமன் ஹவுதி ராணுவத்தினர் இன்று அதிகாலை ஏடன் வளைகுடா பிரதேசத்தில் RPG ஏவுகணை மூலமாக ஒரு சரக்கு கப்பல் ஒன்றினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். யமன் ஹவுதி ராணுவத்தினர் படகுகள் மூலமாக குறித்த சரக்கு கப்பலை சுற்றி வளைத்த இந்த ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதல் கப்பலானது தீப்பற்றி சேதமடைந்திருப்பதாகவும் முழுமையாக பின்வாங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து காசாவின் யுத்தகலத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை ராணுவம் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து வருகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வரலாற்றிலேயே அனுபவிக்காத பல இழப்புகளையும் அவர்கள் அனுபவித்து வருகின்றார்கள். காசாவின் யுத்தகலம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பின் வீழ்ச்சிக்கு மூல காரணமாக மாறிவிட்டது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு அரசினுடைய தோல்வியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தோல்வியும் காசாவின் யுத்தகலத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. காசாவின் யுத்தகலத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அடைந்திருக்கக்கூடிய இழப்புகளில் அவர்களுடைய இராணுவத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் மிக முக்கியமானவையாகும். 330 நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய இந்த யுத்தகலத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய 1/3 பகுதியினர் முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் 1,80,000 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தயார் நிலையிலும் யுத்த களத்திலும் காணப்படுகின்றார்கள். இந்த எண்ணிக்கையில் 1/3 பகுதியினரே தற்போது காசாவின் யுத்தகலத்தில் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்தும் அழிக்கப்பட்டுள்ளார்கள். அதாவது காசாவின் யுத்தகலத்தில் 60,000க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்து முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளார்கள். இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளிலும் நான் சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். அதாவது ஒரு யுத்த களத்தில் இராணுவத்திலே இருக்கக்கூடிய சிப்பாய்களுடைய எண்ணிக்கை 3/2 பங்கை விட குறைவடையும் சந்தர்ப்பத்தில் தான் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை ஆரம்பிப்பார்கள். இதற்கமைவாக கடந்த 3 மாதங்களுக்கு முன்பே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளையும் ஆரம்பித்து விட்டது. 7,500க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகளுடைய பற்றாக்குறை இருக்கின்றது என்பதனையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ஒப்புக்கொண்டிருந்தது. அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய வைத்தியசாலைகளுடைய தரவுகளின் அடிப்படையில் 20,000க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் ஊனமுற்றவர்களாக மாறியுள்ளார்கள். தங்களுடைய கால்களையும் கைகளையும் இழந்து ஊனமுற்றவர்களாக மாறியுள்ளார்கள். அதே போன்று 18,000க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக மாறியுள்ளார்கள். இன்னும் ஒரு சில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ ஆய்வாளர்களுடைய கருத்துப்படி காசாவின் யுத்தகலத்திலே 15,000க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார்கள். ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை இராணுவம் காசாவின் யுத்தகலத்தில் இதுவரை காலமும் 700 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தான் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 10,000 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் ஒப்புக்கொண்டுள்ளது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் பல்வேறு விதமான கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. கொல்லப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய எண்ணிக்கையினை எவ்வாறு மறைக்கின்றது? இவர்களுடைய உடல்களுக்கு என்ன செய்கின்றது? இவர்களுடைய உடல்களை நிலத்திடர்களுக்கு வழங்குகின்றதா அல்லது அவற்றினையும் மூடி மறைக்கின்றதா? இதற்காக எவ்வாறான மூலோபாய வேலை திட்டங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசு மேற்கொள்கின்றது என்கின்ற பல்வேறுபட்ட கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. தற்போது இந்த கேள்விகளுக்கான பதில்களை சில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆய்வாளர்களை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் சில பலஸ்தீனிய ஆய்வாளர்களும் இவை தொடர்பான கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார்கள். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை இராணுவம் காசாவிலே கொல்லப்படுகின்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களில் ஒரு பகுதியினரை மாத்திரமே அறிவிக்கின்றது. ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் காசாவின் யுத்தகலத்தில் கொல்லப்பட்டாலும் அவற்றில் சிறு பகுதியினரை மாத்திரமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றது. இதற்கமைவாக சில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய உடல்களை அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு
அறிவிப்பு வழங்குகின்றது. மேலும் இந்த சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை சமூக ஊடக வலைத்தளங்களில் பதிவிட வேண்டாம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அழுத்தங்களை வழங்குகின்றது. அதாவது கொல்லப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய குடும்பத்தினரிடம் அவர்களுடைய பிள்ளைகளின் உடல்களை வழங்கிவிட்டு குறித்த உயிரிழப்பு தொடர்பாக எந்தவிதமான தகவல்களையும் வெளியிட வேண்டாம் என்றும் சமூக ஊடக வலைத்தளங்களிலும் எந்தவிதமான கருத்துக்களையும் பதிவிட வேண்டாம் என்றும் இராணுவத்தின் மூலமாக அழுத்தங்களை வழங்குகின்றது. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திரர்கள் அனுமதித்தால் மாத்திரம்தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் சில சிப்பாய்களுடைய தளபதிகளுடைய படுகொலைகளையும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றது. யூத இனத்தில் பல்வேறுபட்ட பிரிவுகள் காணப்படுகின்றன. இந்த இனத்தில் இருக்கக்கூடிய சில பகுதியினர் கொல்லப்பட்ட அவர்களுடைய பிள்ளைகள் தொடர்பான அறிவிப்புகளை வெளியிடுவதற்கு அனுமதி வழங்க மாட்டார்கள். அவர்களுடைய இனப்பிரிவினுடைய கொள்கைகளுக்கு அமைவாக யுத்த களத்திலே கொலை செய்யப்படுவது மிகப்பெரிய தோல்வியாக கருதுகின்றார்கள். அவர்களுடைய இனப்பிரிவுக்கான கௌரவ இழப்பாகவும் கருதுகின்றார்கள். எனவே இவ்வாறான இனத்தை சேர்ந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டாலும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இந்த சிப்பாய்கள் கொல்லப்பட்டதனை அறிவிக்க வேண்டாம் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திடம் குறிப்பிட்டு விடுவார்கள். அதே நேரம் கொல்லப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய உடல்களை வழங்குவார்கள். ஆனால் குறித்த சிப்பாய் காசாவில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்கின்ற விடயம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட மாட்டாது. அடுத்து சில சிப்பாய்கள் கொல்லப்பட்டதும் தளபதிகள் கொல்லப்பட்டதும் மிக முக்கியமான புலிகள் கொல்லப்பட்டதும் அவை தொடர்பான விடயங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களின் மூலமாக கசிவடையும். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் உடனடியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் குறித்த சிப்பாய்களுடைய மரணத்தினை உத்தியோகபூர்வமாக வெளிப்படுத்துவார்கள். அதே போன்று ஹெனிபல் தாக்குதல் மூலமாக கொல்லப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய தரவுகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிடும். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசியல் தலைவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய சிப்பாய்களுடைய உயிரிழப்புகளையும் இராணுவ தலைமைகளின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய சிப்பாய்களுடைய உயிரிழப்புகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவிக்கும். இதன் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகளுடைய பிள்ளைகளும் அரசியல் தலைமைகளுடைய பிள்ளைகளும் காசாவின் யுத்தகளத்தில் கொல்லப்படுகின்றார்கள், அவர்களும் இந்த வழியை அனுபவிக்கின்றார்கள் என்கின்ற நாடகத்தினை அரங்கேற்றுவதற்கு உதவுகின்றது. அதே போன்று தாழ்ந்த சாதியை சேர்ந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டால் அவற்றினையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் உடனடியாக அறிவித்துவிடும். இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய தளபதிகளுடைய இழப்புகளை மாத்திரம் அறிவிப்பதன் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தரர்களுக்கிடையே ஒரு தவறான பிம்பத்தினை காண்பிப்பதற்கு முயற்சி செய்கின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தரர்களுக்கு மத்தியில் பதற்றத்தையும் பயத்தையும் தணிப்பதற்காகவும் தோல்வி மனப்பான்மையை இல்லாதொழிப்பதற்காகவுமே இவ்வாறான மூலோபாய திட்டங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் மேற்கொள்கின்றது. இதனால் தான் 330 நாட்களாக காசாவின் யுத்தகளத்தில் 700 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் மாத்திரமே படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் என போலியான தகவல்களை தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றது. அத்தோடு காசாவிலே கொல்லப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய கதைகளையும் அவர்கள் கொல்லப்பட்ட விதம் தொடர்பான விடயங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் தந்திரமாக செயற்பட்டு அவற்றினை மூடி மறைக்கின்றது. அதாவது காசாவிலே யுத்தகளம் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் வாகன விபத்துக்களுடைய எண்ணிக்கையானது 10 மடங்கினால் அதிகரித்துள்ளது. உண்மையிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே வாகன விபத்துக்கள் அதிகரிக்கப்படவில்லை. காசாவின் யுத்தகளத்திலே கொல்லப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் வாகன விபத்துக்களில் கொல்லப்பட்டவர்கள் என்று கூறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் அவர்களுடைய கதைகளை வேறு விதத்தில் முடித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் அசாதாரண நிலைமைகள் மாரடைப்புகள் மூலமாகவும் இன்னும் வேறு பல காரணங்கள் மூலமாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அறிவித்து அவர்களுடைய உடல்களையும் குடும்ப உறுப்பினர்களிடம் வழங்குகின்றது. உண்மையிலேயே இந்த சிப்பாய்களும் தளபதிகளும் அசாதாரண சூழ்நிலை காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களின் மூலமாகவோ கொல்லப்படவில்லை. இவர்கள் அனைவரும் காசாவின் யுத்த களத்திலே கொல்லப்பட்டவர்கள் தான். ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் இவர்களுடைய உத்தியோகபூர்வமான எண்ணிக்கைகளை மறைப்பதற்காக இவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. அடுத்து காசாவிலே களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய கூலிப்படைகள் தொடர்பான எந்தவிதமான தகவல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் இதுவரையில் வெளியிட்டதில்லை. எத்தனை கூலிப்படையினர் காசாவிலே களமிறக்கப்பட்டுள்ளார்கள், அவர்களில் எத்தனை கூலிப்படை சிப்பாய்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள், படுகாயம் அடைந்துள்ளார்கள் என்பது தொடர்பான எந்தவிதமான தகவல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் வெளியிடவில்லை. ஆனால் காசாவின் மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை பிரதேசத்தில், அதாவது மத்திய தரைக்கடல் பிரதேசத்தில் சில கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்த கப்பல்கள் அனைத்தும் மிதக்கும் பிணங்களாக பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது காசாவின் யுத்தகளத்திலே கொல்லப்படுகின்ற அழிக்கப்படுகின்ற கூலிப்படை சிப்பாய்களை இந்த கப்பல்களில் தான் தடுத்து வைத்துள்ளார்கள். கொல்லப்பட்ட கூலிப்படை சிப்பாய்களுடைய உடம்புகள் அனைத்தும் இந்த மிதக்கும் பிணவரையில் தான் களஞ்சியப்படுத்தப்பட்டு வைத்திருப்பதாகவும் மேலும் இந்த கப்பல்கள் இந்த பிணங்களை வேறு இடத்திற்கு அழைத்துச் செல்வதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆய்வாளர்களை கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். இதுவரைக்கும் காசாவிலே 40,000க்கும் அதிகமான கூலிப்படையினர் களமிறக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவர்களில் அதிகளவானோர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த தகவல்கள் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை இராணுவம் எவ்வாறு கொல்லப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய எண்ணிக்கை தொடர்பான தகவல்களை மறைக்கின்றது என்பதனை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம்.
காசாவிலே 6 லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகளும் சிறுவர்களும் வாழ்கின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே தொடர்ச்சியாக வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதன் காரணத்தினாலும் காசாவினை முழுமையாக முற்றுகையிட்டிருப்பதன் காரணத்தினாலும் தொற்று நோய் பரவலும் அதிகரித்துள்ளன. மேலும் காசாவிலே போலியோ தொற்றினுடைய வீதமும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் காசாவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், குறிப்பாக குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் அவசரமாக போலியோ தடுப்பூசிகளை வழங்க வேண்டும் என உலக சுகாதார ஸ்தாபனமானது குறிப்பிட்டிருந்தது. இதற்கமைவாக தற்காலிக யுத்த நிறுத்தம் ஒன்றினை ஏற்படுத்தி பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான தடுப்பூசிகளையும் குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் தேவையான போலியோ தடுப்பூசிகளையும் முழுமையாக வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையும் அறிவித்திருந்தது. அத்தோடு காசா முழுவதும் இந்த சுகாதார நடைமுறைகளை மேற்கொள்வதற்காக தற்காலிக யுத்த நிறுத்தத்திற்கும் ஹமாஸ் தரப்பினர் சம்மதம் தெரிவித்திருந்தார்கள். எனவே இதற்கமைவாக தற்போது காசாவிலே 3 நாள் யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட போகின்றது. மேலும் இதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளும் நெட்டன்யாகுவும் சம்மதம் தெரிவித்துள்ளார்கள். எனவே இன்றைய தினம் காசாவிற்குள்ளே போலியோ தடுப்பூசிகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 12 லட்சத்திற்கும் அதிகமான போலியோ தடுப்பூசிகள் காசாவிற்குள்ளே கொண்டு வரப்பட்டுள்ளன. நாளை ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வருகின்ற செவ்வாய்க்கிழமை வரை காசா முழுவதும் இந்த போலியோ தடுப்பூசிகள் விநியோகம் செய்யப்படும் என்றும் உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்துள்ளது. மேலும் இதற்கமைவான வேலை திட்டங்களையும் காசாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சகமும் மேற்கொண்டு வருகின்றது. காசாவிலே குழந்தைகளுக்கிடையில் போலியோ தொற்று பரவுவதை தடுப்பதற்காக இந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட வேண்டியது மிக முக்கியமான தேவையாகும். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு வேடிக்கையான விடயம் என்னவென்றால், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதலின் மூலமாக, இனப்படுகொலை தாக்குதலின் மூலமாக காசாவிலே இதுவரை 18,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய குழந்தைகளும் சிறுவர்களும் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் இதுவரை 25க்கும் குறைவான குழந்தைகளிடத்திலேயே இந்த போலியோ தொற்றானது கண்டறியப்பட்டுள்ளது. காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிகவும் ஆபத்தாக இருப்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய வான்வழி தாக்குதல்களாகும். ஆனால் இந்த வான்வழி தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காக எந்தவிதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளாத சர்வதேச அமைப்புகளும் சர்வதேச நாடுகளும் போலியோ தொற்று பரவலுக்கான தடுப்பூசிகளை வழங்கியிருப்பது வேடிக்கையான விடயமாகும். அத்தோடு இதற்கு பின்னால் சில சூழ்ச்சிகளும் காணப்படுகின்றன. போலியோ தடுப்பூசி விநியோகம் செய்வதற்காக 3 நாள் தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்திவிட்டு யஹ்யா சின்வர் அவர்களையும் முகமது தெய்ப் அவர்களையும் கண்டுபிடிப்பதற்கான வேலை திட்டங்களையும் இவர்கள் ஆரம்பிக்கலாம். இதே போன்றுதான் அமெரிக்க ஆக்கிரமிப்பின் CIA உளவு பிரிவானது ஒசாமா பின் லேடனுக்கும் செய்திருந்தது. ஒசாமா பின் லேடனின் DNA கண்டுபிடிப்பதற்காக அமெரிக்க ஆக்கிரமிப்பின் CIA உளவு பிரிவானது பாகிஸ்தான் முழுவதும் தடுப்பூசி பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தது. இதன் விளைவாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று அவர்களுடைய இரத்த மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டு தடுப்பூசிகளும் வழங்கப்பட்டிருந்தன. அதே நேரம் இந்த வேலை திட்டத்தின் மூலமாக அமெரிக்க ஆக்கிரமிப்பின் CIA உளவு பிரிவானது ஒசாமா பின் லேடனின் DNA-யையும் கண்டுபிடித்தார்கள். இதே போன்றுதான் தற்போது காசாவிலே 3 நாள் தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தி தடுப்பூசி பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு யஹ்யா சின்வர் அவர்கள் எங்கு இருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் முகமது தெய்ப் அவர்கள் எங்கு இருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு CIA உளவு பிரிவு, மொசாட் உளவு பிரிவு முயற்சி செய்யலாம். அதே நேரம் அமெரிக்க ஆக்கிரமிப்பின் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த சூழ்ச்சி திட்டங்கள் தொடர்பாக யஹ்யா சின்வர் அவர்களும் முகமது தெய்ப் அவர்களும் நன்றாக புரிந்து வைத்துள்ளார்கள். எனவே இதற்கமைவாக இவர்களும் பாதுகாப்பாக காய்களை நகர்த்துவார்கள் என்றும் அல் குதுஸ் ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே உச்சக்கட்ட தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே நேரம் பலஸ்தீனிய போராளிகளும் தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் எதிர்பார்த்திராத தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு ஹீப்ரோன் பிரதேசத்திலே 2 தரமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பலஸ்தீனிய மக்கள் மீது தாக்குதல்களை மேற்கொள்வதனால் பலஸ்தீனிய போராளிகள் நிலத்திரர்களுடைய குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளார்கள். ஹீப்ரோன் வடக்கு பிரதேசத்திலே கர்மிட்ரூஸ் என்கின்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திரர்களுடைய குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு நேற்றிரவு பலஸ்தீனிய போராளிகள் அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன் ஆரம்பமாக குறித்த குடியேற்றத்தினுடைய பாதுகாவலர் இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் குறித்த பாதுகாவலர் அளிக்கப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே கார்குண்டின் மூலமாக பொறியொன்றினை வைத்துள்ளார்கள். மேலும் இந்த பொறியானது வெடிக்கச் செய்யப்பட்டு அருகிலே இருந்த நிலத்திரர்களை பாதிப்புக்குள்ளாக்கியுள்ளது. கிட்டத்தட்ட 6க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திரர்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து ஹீப்ரோன் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திரர்களின் எட்சியோன் குடியேற்ற பிரதேசத்தை இலக்கு வைத்து இன்னும் ஒரு கார் குண்டானது இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கார் குண்டானது வெடிக்கச் செய்யப்பட்டு குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எரிவாயு நிலையமும் முழுமையாக வெடித்து சிதறியுள்ளது. இந்த தாக்குதலில் 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திரர்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு எட்சியோன் படை பிரிவினுடைய தளபதியும் 5க்கும் அதிகமான சிப்பாய்களும் களத்திற்கு வருகை தந்துள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் பலஸ்தீனிய போராளிகள் இவர்களை இலக்கு வைத்தும் வெடிகுண்டு தாக்குதல்களையும் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது எட்சியோன் படை பிரிவினுடைய முக்கியமான தளபதி படுகாயமடைந்துள்ளார். மேலும்
மேலும் 3க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்துள்ளார்கள். ஆனால் குறித்த தாக்குதலில் படை தளபதியும் 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கொல்லப்பட்டிருப்பதாகவே பலஸ்தீனிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து ஜெனினுடைய கிழக்கு பிரதேசத்தில் அல்-கஸ்ஸாம் படையினரும் அல்-குதுஸ் படையினரும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது ஜெனின் கிழக்கு பிரதேசத்தில் 6 வெடிகுண்டு பொறிகளை வைத்துள்ளார்கள். இந்த 6 வெடிகுண்டு பொறிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் படைக்குழுக்கள் சிக்கி கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து அல்-கஸ்ஸாம் படையினரும் அல்-குதுஸ் படையினரும் ஜெனினின் ஏனைய பிரதேசங்களில் வைத்திருந்த 6 வெடிகுண்டுகளில் 5 புல்டோசர் வண்டிகளை சிதைத்துள்ளார்கள். அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் அளித்துள்ளார்கள். அடுத்து அல்-அக்ஸா படையினர் ஜெனின் வடக்கு பிரதேசத்தில் 5 பொறிகளை வைத்துள்ளார்கள். இந்த 5 பொறிகளின் மூலமாகவும் 3 புல்டோசர் வண்டிகளையும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் தட்டி தூக்கியுள்ளார்கள். அதே போன்று துல்கராம் பிரதேசத்திலும் அல்-கஸ்ஸாம் படையினரும் அல்-குதுஸ் படையினரும் அல்-அக்ஸா படையினரும் ஒன்றிணைந்து 3 புல்டோசர் வண்டிகளையும் அளித்துள்ளார்கள். அடுத்து இன்று காலை ஜெனினுடைய வடக்கு பிரதேசமான அல்-தம்ஷ் முகாம் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலையினுடைய 3 படைகள் ஊடுருவியிருந்தன. இந்த சந்தர்ப்பத்தில் அல்-கஸ்ஸாம் படையினர் RPG ஏவுகணையை களமிறக்கி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த RPG ஏவுகணை தாக்குதலினால் குறித்த பிரதேசத்திலே இருந்த 5க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக வேட்டையாடப்பட்டுள்ளார்கள். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் இன்னும் RPG ஏவுகணைகளை களமிறக்கவில்லை என்றும் அடுத்த கட்ட தாக்குதலின் போது இந்த RPG ஏவுகணைகளை களமிறக்குவார்கள் என்றும் நான் நேற்றைய காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன். எனவே இதற்கமைவாகத்தான் தற்போது அடுத்த கட்ட தாக்குதல்களையும் பலஸ்தீனிய போராளிகள் ஆரம்பித்துள்ளார்கள். கடந்த 2002ஆம் ஆண்டிலிருந்து வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் எந்த விதமான RPG ஏவுகணை தாக்குதல்களும் மேற்கொள்ளப்படவில்லை. எனவே தற்போது 2002ஆம் ஆண்டிற்கு பிறகு முதல் தடவையாக ஜெனின் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் RPG ஏவுகணையை பயன்படுத்தி தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். எனவே தற்போது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளும் RPG ஏவுகணைகளை பயன்படுத்தி இருப்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அத்தோடு நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 11 புல்டோசர் வண்டிகளும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமும் அளிக்கப்பட்டுள்ளன. அதே போன்று வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே மாத்திரம் 30க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்தும் உள்ளார்கள். மேலும் ஜெனின் பிரதேசத்திலே 3 பலஸ்தீனிய போராளிகளும் வீரமரணமடைந்துள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.